கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்குவீங்களா? இல்லை டெம்பரவரி யூஸ்க்கு வாங்குவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் தான் இந்த வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் ஆகிற கம்மியான ப்ரைஸில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்விங் பவுல் செட் தான். பிரிஸ்டன் சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட பவுல்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி செம்ம சூப்பருங்க. இது வந்து ட்ரை ப்ளையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3 சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து இதுக்கு வந்து லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி செம்ம சூப்பர்னே வந்து சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் டைம் வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கரை பிடிக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் 3 வாங்கியிருந்தேன். இதை நீங்கள் வந்து இண்டக்ஷனில் வந்து வச்சு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றக்கூட தேவையில்லை. நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை 1400 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் வந்து செலவு பண்ணுற அமௌண்ட் தான். பட் எனக்கு வந்து லைஃப் டைம் வரைக்குமே வந்து யூஸ் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிளெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக தெரியும். 10 டேஸ் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இண்டக்ஷன்லேயும் வச்சு யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்லேயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய பாத்திரமும் விழாமல் வந்து சேவ் பண்ணிக்கும். இதிலே வந்து சமைச்சிட்டு இதிலே கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. 3 விதமான சைஸஸில் இருந்துச்சு. ஒன்று வந்து நம்ம சாதம் வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு, கிரேவிலாம் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடிஷ் வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இதை வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் குவாலிட்டி நல்லா இருக்கனால தான் ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த சைடிஷ் இல்லாட்டி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்காக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய பவுல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எலகண்ட்டான ஹேமர் டெக்ஸ்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டியூரபிளாக இருக்கும் அண்ட் வந்து லைட் வெயிட்டட். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ரஸ்ட் எதுவும் வந்து ஃபார்ம் ஆகாது. இதை நான் 479க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 6 பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பிரித்து பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் இந்த டம்ளர் வரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தேன். பார்த்தா எவ்வளோ பெரிய டம்ளராக இருக்குது. நான் வந்து மோர்லாம் போடுவோம்ல, அதுக்காக வந்து தனியாக டம்ளர் வாங்குவோம் அப்படின்ட்டு தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தா அவ்வளோ பெரிய டம்ளராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல திக்கான மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வந்து இருக்குது. நான் வந்து டைம் வச்சு வந்து தண்ணி கொடுப்பேன். அப்போ வந்து 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த மாதிரி வந்து தண்ணி மெஷர் பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு ஒருக்கா செட் பண்ணி இந்த மாதிரி 3/4 லிட்டர் டம்ளரில் குடிக்கலாம், அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நான் 167க்கு வந்து வாங்கியிருந்தேன். நம்ம என்ன தான் வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா பாக்ஸில் போட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு வச்சுருந்தா கூட அது வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடுது. தண்ணி விட்டு கொஞ்சம் நொச நொசன்னு அந்த மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரியான பாக்ஸஸ் வாங்கிட்டால் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து செட் ஆஃப் 3 வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரவுட் இந்த மாதிரி ஐட்டம் கூட வந்து போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் 317 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி செம்ம சூப்பர். ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வந்து சின்ன ஸ்பேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்குபை பண்ணுது. குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. பெரிய பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மீடியம் பாக்ஸில் புதினா வச்சுக்கலாம், இல்லாட்டி பச்சை மிளகா வச்சுக்கலாம். இந்த குட்டியோன் பாக்ஸில் வந்து கருவேப்பிலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்க பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் மொத்தம்
5 கம்பார்ட்மெண்ட் கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. ரைஸ் வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்கிறதுக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஊறுகாய் வைக்கிறதுக்கு கூட தனி கம்பார்ட்மெண்ட் மாரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து நான் பேக் ஆஃப் 6 இருக்க மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இதை நான் 785க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி செம்ம சூப்பர். ஒரு பிளேட்டே எனக்கு தெரிஞ்சு 250க்கு மேலே வந்து வருது. பட் இது வந்து செட்டாக வரும்போது கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 2யுமே வந்து ஒன்றா அரேஞ்ச் பண்ணி கடைசியில் வந்து காமிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரியா ப்ராடக்ட்ஸ். நிறையா கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதனால் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். 2மே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2யுமே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 259க்கு வந்து வாங்கியிருந்தேன். 2 லேயரில் வந்து வர மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். 3 லேயரில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் அவுட் ஆகுறதுக்குள்ளே நீங்கள் வந்து சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கவுண்டர் டாப்பில் பாருங்கள், பாதி இடம் கூட வந்து இந்த ஆர்கனைசர் வந்து பிடிச்சிருக்காது. ஸோ நம்ம பேஜ்லேயும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கனைசர் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியுமே இருக்கீங்க. நிறைய ஃபீட்பேக்ஸுமே வந்து வருது. ஸோ நான் இன்னும் நிறைய ஆர்கனைசர் வீடியோ வந்து உங்களுக்காக போடுறேன். அண்ட் வந்து சீக்கிரம் வந்து ஸ்டாக் அவுட் ஆகுறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா ட்ரெண்டிங்கான நிறைய ஆர்கனைசர் வருது. உடனே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுது. ஸோ அதனால் பார்த்த உடனே நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.